ஹலோ எரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பிடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த ஆண்டு பொதுத் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. அந்த பொதுத் தேர்வுக்கான அட்டவணை எப்போது வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் பொதுத் தேர்வு அட்டவணை குறித்து முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் டேட் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பொது தேர்வுக்கான டைம் டேபிளை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டான விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணிட்டு அதுலேயே எலெக்ஷன் டேட்டும் வந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கா பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளை மாற்றுற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்ஃபியூஷன் தான் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே கரெக்டான முடிவு தான். இது இல்லாத இன்னொரு விஷயம் இருக்குது. ஸ்கூல் ரீஓப்பன் டேட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளை சொல்ல முடியும். அதுலேயும் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளெலாம் ஸ்கூல் ரீஓப்பன் டேட் மாரி மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணலை அப்படின்ட்டாங்க. நவம்பர் 16ஆம் தேதி நாங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் சம்மந்தமான அறிவிப்புகள் தான். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளை இதேமாரி விட்டுட்டு இல்லை அது ரத்து செய்யப்படுகிறது, புதுசாக வேறு டைம் டேபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே பாய், தேங்க்யூ.